Hi, I'm Jessy, a TOEFL certified English trainer. Welcome to Jessy's Tamil English. இன்னைக்கு நாம பார்க்க போறது prepositions. ஏற்கனவே prepositionsக்கு ஒரு வீடியோ பார்த்தாச்சு. அதுல பாத்தீங்கன்னா first prepositionsனா என்ன like position சொல்றதான ஒரு words and time சொல்றதுக்கு யூஸ் ஆகுற words அந்த மாதிரி. So இந்த position சொல்றது location place இடம் சொல்றது மாதிரியான prepositions நான் என்னோட previous வீடியோல சொல்லிட்டேன். ஸோ ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ டைம்க்கு உண்டான prepositions என்னெல்லாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஏன்னா பாருங்கள், குட்டி குட்டி வேர்ட்ஸ் தான், இங்கேயும் ஆன் தான், இன் தான், அட்டு தான். இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸு நிறைய பிரச்சனை கொடுக்குது, பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம், அதுவே நைட்டுன்னா அட் நைட்டுன்னு சொல்லணுமா? அங்கே இப்போ மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு மூணுத்துக்கும் அப்போ ஒரே மாதிரி தானே வரணும்? இல்லை, மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கு இன் யூஸ் பண்ணுமாமா, ஆனால் நைட்டுன்னு வரும்போது அட் நைட்டுன்னு யூஸ் பண்ணுவாமா. இப்போ இவங்களுக்குள்ளே என்ன டைம்னால என்னது? 6:30 மணி, நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த மாதம், 2 வருஷம் கழிச்சு, 1900 சம்திங், இது எல்லாமே டைம் தானே? ஓகே, நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ டைம் சொல்கிறதுக்கு கரெக்டாக வாட்சில் இருக்கிற டைமை காட்டலாம், இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் சீசன், இது எல்லாமே டைம். ஸோ இது ஒன்று சொல்லும்போது ஒரு மாதிரியான இந்த குட்டி குட்டி இன்னா, ஆனா, அட்டா. இன்னொரு விஷயம் தெரியுமா, சம்டைம்ஸ் ப்ரப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம அங்கிட்டு தான் போய் அவளுக்கு டைமாக இன்னும் ஆன் எதையாவது ஒன்று ப்ரப்போசிஷன்லாம் யூஸ் பண்ணணும்ல அப்படின்ட்டு நம்ம போட்டு வச்சுருவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா, இன் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆன், அட், அண்ட் சம்டைம்ஸ் ப்ரப்போசிஷன்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ எந்தெந்த டைம் வேர்ட்ஸ்க்கு இன் யூஸ் பண்ணுறது, ஆன் யூஸ் பண்ணுறது, அட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கேயும் நான் ஃபுல் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறதில்ல, லைக் அது ரொம்ப வேஸ்ட்டாக வீடியோ போயிட்டே இருக்கும். அதனால லைக் இந்த இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட். அட் எந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? மொத்தத்தில் டைம் தான், எந்த மாதிரி டைம் வேர்ட்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நம்ம அட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வாட்ச் டைம் இருக்கு இல்லையா, இப்போ 9 o'clock, 10 o'clock, 10:30, 11:30 இந்த மாதிரி டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் எல்லாம் சொல்கிறதுக்கு நாம் அட் யூஸ் பண்ணோம். இதுவே மிட் நைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 12 o'clock அப்படின்னா அட் மிட் நைட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், அட் 9 AM, அட் மிட் நைட், அட் 12:30. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஹாலிடேஸ் ஏதாவது சொல்லணும், அதுவும் டைம் தானே. இப்போ திவாலி, கிறிஸ்மஸ் இப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ திவாலிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அட் திவாலி, அட் கிறிஸ்மஸ், அட் ஈஸ்டர், அட் ரம்ஜான் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அட் நைட். சரிங்களா? முதல்ல நம்ம ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்துருக்கோம் பாருங்கள், அட் மிட் நைட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம அட் நைட் ஒரு அட் மிட் நைட். ஓகே, மிட் நைட்னா அந்த நைட் அந்த 12 o'clock மட்டும்தான் வருது. இது அட் நைட், நைட் டைமுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா அட் யூஸ் பண்ணணும். இங்கே கண்டிப்பாக நம்ம நைட் ஒரு இன் நைட், ஆன் நைட் அப்படின்ட்டு நம்ம நிச்சயமாக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்டில் வீக்கெண்ட், அட் த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த வீக்கெண்ட் ஐல் மீட் யூ இந்த வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஐல் மீட் யூ அட் த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் அட் லன்ச் டைம், அட் பிரேக்ஃபாஸ்ட் டைம், அட் டின்னர் டைம். இங்கே ஐல் மீட் யூ இன் த லன்ச் டைம். நம்மளுக்கு இங்கெல்லாம் இன் போடணுங்கிற மாதிரி லைட்டாக தோணும், பட் கண்டிப்பாக இன் வராது, அட் தான் வரும். அட் லன்ச் டைம், அட் பிரேக்ஃபாஸ்ட் டைம், அட் டின்னர் டைம். அண்ட் இப்போ நம்ம ஆனோட யூசேஜ் பார்க்கலாம். இப்போது டேஸ் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆன்ங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் மண்டே, இது ஒரு டே தானே. அதே மாதிரி ஆன் மை பர்த்டே, இது ஒரு டே. ஸோ அதனால ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி திவாலி டே, ஆன் திவாலி டே. இப்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஏற்கனவே அட் யூஸ் பண்ணும்போது லைக் அட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது
அட் திவாலி அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஹாலிடேயை மீன் பண்ணுறேன். இங்கே வந்து ஆன் திவாலி டே அப்படின்னு சொல்கிறேன். இது டேவை மீன் பண்ணுறேன். அது ஹாலிடே பீரியட் அப்படிங்கிறத வந்து நான் மீன் பண்ணுறேன். ஸோ அது வந்து அட் திவாலி, இது ஆன் திவாலி டே. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ், ஏதாவது ஒரு டே சொல்லிட்டு கூட வந்து மார்னிங் நைட் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலும் வந்து ஆன் அப்படி தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு டே எடுத்துக்கிறேன், வென்ஸ்டேன்னு ஒரு டே எடுத்துக்கிறேன். அப்போ நான் முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் தான் யூஸ் பண்ணோம். ஆன் வென்ஸ்டே மார்னிங், ஆன் வென்ஸ்டே ஆஃப்டர்நூன், ஆன் வென்ஸ்டே ஈவினிங், ஆன் வென்ஸ்டே நைட். ஸோ பார்த்தீங்களா, ஒரு டே சொல்லிட்டு மார்னிங் ஈவினிங் ஏதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆன் அப்படி தான் யூஸ் பண்ணணும். இன் வென்ஸ்டே மார்னிங் அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு டேட்ஸ் சொல்லணும் அப்படின்னாலும் ஆன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஆன் த 20th of June, இந்தெல்லாம் இங்கே சொல்லவே கூடாது, ஆன் மட்டும்தான் நம்ம சொல்லணும். இப்போ நாம் இன்னுங்கிற ப்ரெபோசிஷனோட யூசேஜ் பார்க்கலாம். இயர்ஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம இன் தான் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள், இப்போ 1999 இது வந்து ஒரு இயரா, 2022 இதுவும் ஒரு இயரா. அப்போ கண்டிப்பாக முன்னாடி நம்ம என்ன ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணோம்? இன்னுங்கிற ப்ரெபோசிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஆன் 1999 அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன் 1999, இன் 2022 இதுதான் ரைட். அண்ட் மந்த்ஸ் சொல்லணுன்னாலும் கண்டிப்பாக இன் தான் யூஸ் பண்ணோம். இப்போது டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி இதுக்கெல்லாம் கண்டிப்பாக முன்னாடி இன் தான் யூஸ் பண்ணோம். இன் டிசம்பர், இன் ஜூன், இன் ஜனவரி அந்த மாதிரி நம்ம சொல்லணும். டெக்கேட்ஸ் சொல்லணும் அப்படின்னாலும் இன் தான் யூஸ் பண்ணும். இந்த 60s, 70s, 80s இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, 2K கிட்ஸ் அந்த மாதிரி சொல்லும்போது நிச்சயமாக இன் யூஸ் பண்ணுறோம். இந்த 60s, இந்த 70s, இந்த 80s அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் நான் பார்க்கும்போது இங்கெல்லாம் ஆன்ங்கிறது தான் வந்து மிஸ்டேக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சென்ச்சுரிஸ் சொல்லும்போதும் நாம் நிச்சயமாக இன் தான் யூஸ் பண்ணணும். இந்த 19th century அப்படின்னு சொல்லணும். இந்த 18th century அப்படின்னு நம்ம சொல்லணும். இன் ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. சீசன்ஸ் கூட டைம் தானே. இப்போ சீசன்ஸ் சொல்லும்போது இன் வின்டர், இன் சம்மர், இன் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி நம்ம இன் யூஸ் பண்ணோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது இந்த பாயிண்ட் தான். இப்போது காலையில், மத்தியானம், ஈவினிங் அப்படியெல்லாம் சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா இன் த மார்னிங், சரியா? இன் த மார்னிங், இன் த ஆஃப்டர்நூன், இன் த ஈவினிங். ஓகே, நான் உங்களை மீட் பண்ணுறேன் எப்போனா ஈவினிங் மீட் பண்ணுறேன், I'll meet you in the evening அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். in the afternoon, I'll meet you in the afternoon, in the morning இப்படின்ட்டு நம்ம சொல்லணும். அண்ட் முக்கியமாக ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், in the morning, in the afternoon, in the evening. நைட்டுனா மட்டும் நம்ம நிச்சயமாக இன் யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம அட்டுக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே போய் பாருங்கள். நைட்டு சொல்கிறதுக்கு அட்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். அட் த வரவே வராது. அட் த நைட்டுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா அட் நைட். சரி, நான் நாளே சேர்த்து சொல்கிறேன், ஒரு வாட்டி கவனிங்க. இன் த மார்னிங், இன் த ஆஃப்டர்நூன், இன் த ஈவினிங், அட் நைட். ஓகே, ஸோ இந்த கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இந்த குட்டி வேர்ட்ஸு, இந்த கன்ஃபியூஸ் பண்ணுற இந்த குட்டி வேர்ட்ஸை வந்து இன்னுக்கு பதிலாக ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனுக்கு பதிலாக இன் யூஸ் பண்ணக்கூடாதோ மாதிரி சில இடங்களில் ப்ரெபோசிஷன்ஸு தேவையில்லை. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அந்த ப்ரெபோசிஷன்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருப்போம். பட் ப்ரெபோசிஷன்ஸ் தேவையில்லாத இடத்துல கண்டிப்பாக போடக்கூடாது. நம்ம வந்து வலுக்கட்டாயமாக போட்டோம் அப்படின்னாலும் கரெக்டாக இருக்காது. எக்ஸாம்பிள், இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், நெக்ஸ்ட்டுங்கிற வேர்டு வருது இல்லையா. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, I'll meet you next week, I'll meet you next year, I'll meet you next month இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இந்த நெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி நான் நிச்சயமாக எந்த ப்ரெபோசிஷனுமே தேவை கிடையாது. இப்போ I'll meet you on next week,
அப்படின்னு சொன்னால் தப்பு. I'll meet you டைரக்டாக நெக்ஸ்ட் வீக். இந்த நெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ரப்போசிஷன் தேவையில்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், லாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு, லாஸ்ட் நைட், லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரப்போசிஷன் தேவை கிடையாது. அண்ட் திஸ் மார்னிங் இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லவே கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா திஸ் மார்னிங். டுடே மார்னிங்கிறது தப்பு, திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். அப்போது திஸ் மார்னிங்னு சொல்லும்போது கண்டிப்பாக முன்னாடி ப்ரப்போசிஷன் தேவையில்லை. இந்த திஸ்ஸுக்கு முன்னாடி, ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் சொன்னேன் என்னது மார்னிங் அப்படிங்கிறது சொல்லணும்னா இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. முன்னாடி திஸ்ஸுங்கிறது வந்துருச்சுன்னா இன்னெல்லாம் தேவையே கிடையாது. அதான் பாயிண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எவ்ரிடே. இது நம்ம சொல்லுவோம் இல்லையா, எவ்ரிடே, எவ்ரி நைட், எவ்ரி இயர் அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக முன்னாடி ஆனோ இன்னோ அட்டோ எந்த ப்ரப்போசிஷனுமே தேவை கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், டுடே, டுமாரோ, எஸ்டர்டே. இது நிறைய பேர் மிஸ்டேக் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப அப்பட்டமாக வெளியில் தெரிகிற மிஸ்டேக் இது. இப்போது I'll meet you on tomorrow அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஆன் டுமாரோ அப்படியெல்லாம் வரவே வராது. ஐ வில் மீட் யூ டுமாரோ. ப்ரப்போசிஷனே இந்த இடத்துல தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இதுக்கு இந்த டேஷ்லலாம் என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு ஜஸ்ட் கெஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹர் பர்த்டே இஸ் டேஷ் மே. செகண்ட் கொஷின், ஐ ஹேட் அ பார்ட்டி டேஷ் மை பர்த்டே. தேர்ட் பாயிண்ட், we are meeting dash lunchtime. And fourth point, we are meeting dash next Tuesday. ஸோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு கெஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஹர் பர்த்டே இஸ் மந்த் இல்லையா, மே இருக்குது. அப்போ முன்னாடி மந்த் இருக்குன்னா முன்னாடி என்ன வரும், இன் வரும். ஓகே, மந்த் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன வரும், இன் வரும். ஸோ ஹர் பர்த்டே இஸ் இன் மே. செகண்ட் கொஷின், ஐ ஹேட் அ பார்ட்டி. ஏதோ ஒரு டே இருக்கு இல்லையா, ஒரு டே சொல்லணுன்னா மை பர்த்டே, ஒரு டேக்கு முன்னாடி என்ன வரும், ஆன் வரும். அப்போ ஐ ஹேட் அ பார்ட்டி ஆன் மை பர்த்டே. நெக்ஸ்ட், வி ஆர் மீட்டிங் லன்ச் டைம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், இது நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ என்ன வரும், அட் வரும். வி ஆர் மீட்டிங் அட் லன்ச் டைம். ஸோ நெக்ஸ்ட், வி ஆர் மீட்டிங். நெக்ஸ்ட்டுங்கிற வேர்டுக்கு முன்னாடி ப்ரப்போசிஷன் வருமா என்ன, வராது. ஸோ டைரெக்டாக அங்கே நோ ப்ரப்போசிஷன். ஸோ வி ஆர் மீட்டிங் நெக்ஸ்ட் டியூஸ்டே, நோ ப்ரப்போசிஷன். ஸோ எஸ், அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது அநியாயத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் சிம்பிளாக ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டில் டவுட் இருக்குது அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவே ரொம்ப கிளியராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து மனசில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் அப்படியே வந்து உங்களுக்கு உண்டான ஒரு டைரியில் இதுலேயோ வந்து நோட் பண்ணி வைங்க. 4 வாட்டி திருப்ப பார்த்தா மட்டும்தான் இது அப்படியே வந்து மனசில் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாட்டி கேட்டிங்க அப்படின்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். அது நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா முடியாது. அதனால ப்ளீஸ் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, it's bye from Jessy. Bye. Take care.